வந்து மாடுங்களை வச்சு கூட்டம் நடத்தினவர்லாம் வந்து எங்களை தற்கொலைன்னும் போது உண்மையாலே இது வந்து ஒரு சிரிப்பை தான் உருவாக்குது. இவர் யாரு? ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு அவசியம் தானடா. அப்ப அதுக்காக நெய் ஊத்தி வக்கனைய வலிச்சு நக்குற, எதுக்கு நக்குற? தயிரை கட்டி கட்டியா வெட்டி போட்டு பிசைஞ்சு நல்லா திங்க தெரியுது. நல்ல மான ரோசம் இருந்தா திங்காதரா, தயிர் திங்காதரா, பால் குடிக்காதரா, வெண்ணெய் திங்காத, நெய் திங்காத, பால்கோவா திங்காத, கறி திங்காத, கழுத்து அறுத்துருவேன் ராஸ்கல். கறி திங்காதடா. அங்க போய் நல்ல எலும்பு இல்லாம தனி கறியா 2 கிலோ. எதுக்கு எதுக்கு? மாமா வந்திருக்காரு, சம்பந்த வீட்டுக்கார வந்திருக்கு, பொண்ணு வீட்டுக்கார வந்திருக்கேன், கொண்டு வருவேன். தனி கறி எங்க வருது? எங்க வானத்திலிருந்து ஒரு செப்ப கறி தொப்புன்னு உங்க வீட்டு வாசல் வந்துருமா, வெட்டி சாப்பிடுங்கன்னு. ஏய், எங்க ஆத்தாள் அப்பனும் என் அண்ணனும் தம்பியும் மேய்க்கணும்டே, ஆடு மேய்க்கணும். அதுக்கு தண்ணி வச்சு தவிடு வச்சு வெயில்ல மழையில நனைஞ்சு வக்கனையா ஒரு நாக்குக்கு திங்கிரியில விருந்து தொலைச்சு போடுவேன். பேசக்கூடாது. நான் வந்து காட்டான் தவறான வழிக்கு இழுத்துட்டு போறேன். கறி திங்காதான் பேசுறான், பால் குடிக்காதான் பேசுறான், காய்கறி திங்காதான் பேசுறான். வேளாண்மை அரசு தொழில்தான். ஆடு மாடு வளர்ப்பது அரசாங்க பணிதான். நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், தச்சு வேலை செய்தல் எல்லாமே அரசாங்க பணிதான்.